அரெஸ்ட் ஆன் ரெஃப்யூசல் டு கிவ் நேம் அண்ட் ரெசிடென்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம தனிநபரா அல்லது கூட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறோம், அன்டைம்லாம் வெளியே சுற்றுவோம். சில நேரங்களில் போலீஸ் நம்மள்ட்ட நம்மளுடைய பேரு, அட்ரஸ், விவரங்கள் எல்லாம் கேட்பாங்க. நம்ம தவறா ஒரு அட்ரஸை போலியா கொடுத்துடலாமேன்னு சொல்லி யாராவது அந்த மாதிரி முயற்சி பண்ணி அது போலி என கண்டுபிடிக்கப்பட்டால், அல்லது நான் அட்ரஸ் கொடுக்க மாட்டேன், பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னா கூட, அக்கார்டிங் டு செக்ஷன் 39 BNSS ஆக்ட் படி உங்களை அந்த காவல்துறையினர் கைது செய்ய முடியும். அரெஸ்ட் பை பிரைவேட் பர்சன் அண்ட் ப்ரொசீஜர் ஆன் சச் அரெஸ்ட். இது ஒரு சுவாரஸ்யமான சட்டம், ஆனால் சற்று பக்குவமாக கையாள வேண்டும். ஒருவேளை உங்க பகுதியில, உங்க ஏரியாவில் யாராவது ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க, ஒரு கிரிமினல் குற்றச்செயலில் ஈடுபட போறாங்க, ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண போறாங்கன்னா, நீங்க போலீசாருக்கு தகவல் கொடுத்துட்டு அந்த நபர்களை நீங்கள் கைது செய்து உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அல்லது அவர்களை கைது செய்து வைத்துவிட்டு நீங்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்து வரவழைக்க முடியும். இந்த உங்களுடைய சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய வகையில் செய்யக்கூடிய இந்த செயல் குற்றச்செயல் ஆகாது. செக்ஷன் 40 BNSS ஆக்ட் இந்த அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கியிருக்கிறது.